வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லா விதமான மன பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. சரிங்களா? தீர்வு இருக்குது. இந்த மன சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏன் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு தகுதி வாய்ந்த ஆட்கள் கிடைக்காம போவதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாமல் அப்படியே நம்முடைய மனதுக்குள்ளேயே தேக்கி 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 அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இப்போது இந்த மன நோயாளிகளாக ஆகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, முன்னாடி ஸ்டேஜ் என்ன இப்போது மன நோயாளிகள் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தனி. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த மன நோயாளிகள் ஆகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, எல்லா விதமான ஃபீலிங்ஸு எந்த விதமான ஃபீலிங்ஸாக இருந்தாலுமே ஓகேங்களா, உணவுகள் எந்த விதமான ஒரு உணவுகளாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை நம்ம வெளியில் வெளி காமிச்சிடணும். வெளி காமிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே காமிக்க முடியல, யார்கிட்டையும் காமிக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நமக்கு அந்த மன பாரம் நமக்கு அது அதிகமாகிறதுனால தான் நமக்கு அந்த டிப்ரெஷன் அப்புறம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு உண்டாகுது. நம்ம ஈஸியான டெக்னிக் ஒன்று இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனியாக ஒரு பிளேஸில் உட்காந்து முதல்ல நம்ம மனம் மீட்டி பேசணும். சரிங்களா? மனம் மீட்டி நம்ம பேசணும். சரிங்களா? நீங்கள் அதை யாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை லூசுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால் யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு என்ன அங்கே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளியில் காமிக்கணும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளியில் உங்கள் வார்த்தைகள் மூலமாக நீங்கள் வெளியில் நீங்கள் காமிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.